ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் அன்னா உண்ணாமல் அழுதாள். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? இன்றைய முதல் வாசகம் முதல் சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எப்ராயிம் மலைநாடு எல்கானா என்பவருக்கு 2 மனைவி, பெனின்னா, அன்னா. அன்னா குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார். பெனின்னா அவரை துன்பப்படுத்தினார். ஆண்டவரை வழிபட ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் பெனின்னா அன்னாவை துன்பப்படுத்தினார். ஆண்டவரின் இல்லத்தில் அன்னா உண்ணாமல் அழுதார். நமக்கும் நிறைய தேவைகள் இருந்திருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். சரி, கஷ்டமா இருக்கே, பாரமா இருக்கே, கோயிலில் போய் சாமிகிட்ட பேசிட்டு வருவோம், சாமியோட கொஞ்ச நேரம் இருப்போம்னு கோயிலுக்கு வந்தோம்னா அங்கேயும் நம்ம யாராவது கஷ்டப்படுறா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் அன்னா இருந்தார். எத்தனையோ நபர்கள் நாம் கஷ்டப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது நம்மை பார்த்து, ஏன் அழுகுற, விடு, சரியாக போய்டும், விடு, பார்த்துக்கலாம், ஏன் சாப்பிடாம இருக்கிற, சாப்பிடு, ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியா போயிட்டு, விடு. எத்தனையோ மனிதர்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ஆறுதலா இருந்திருக்குமா? அது நம்ம வேதனையை போக்கி இருக்குமா? கண்டிப்பா சத்தியமா இருக்காது. எத்தனை நபர்கள் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நாம் பாதிக்கப்பட்ட மனப்பான்மையிலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. ஆனால் படைத்தவன் மட்டுமே, நம்மை படைத்த கடவுள் மட்டுமே நம் அழுகையை மகிழ்ச்சியாக, நம்முடைய அழுகையை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர். திருப்பாடல் 56 8, 9 ஆகிய வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பைகளில் நீர் சேமித்து வைத்திருக்கிறீர். நான் மன்றாடும் நாளில் என்னுடைய எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்போது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் என்று தாவீது அரசர் பாடுகிறார். இறை விசுவாசத்தோடு, இறை பக்தியோடு ஆண்டவனை பார்த்து ஜெபித்து, அன்னாவை போல நாம் ஜெபிக்கிற போது, கண்ணீர் விடுகிற போதெல்லாம் நம்முடைய கண்ணீர் வீணாய் போவது கிடையாது. நம்முடைய கண்ணீரை எல்லாம் நம்மை படைத்த ஆண்டவர் அவருடைய தோற்பைகளிலே சேமித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருவார். நம்முடைய கண்ணீருக்கு விடை தருகின்ற ஒரே நபர், நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி தரக்கூடிய ஒரே நபர் நம்மை படைத்தவர் தான். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 5வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் சாவிலிருந்து தம்மை காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார். கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் செவி சாய்க்கின்ற ஒரே நபர் நம்மை படைத்தவர் தான். வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. விடுதலை நூல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 7 உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கலாம். 430 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள், எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பத்தை எனது கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன்.
அவர்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. ஐயோ கடவுளே, சாமியே, மாதாவே, இன்னுமா எனக்கு நான் கேட்டதை செய்யாம இருக்கிறீங்க? நம்முடைய அழுகுரல் எல்லாம் கடவுளை எட்டும். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவர்களை விடுவிக்கவும் வழிநடத்தி செல்லவும் நானே இறங்கி வந்துள்ளேன் என்று கடவுள் அப்பகுதியிலே மோய்சினோடு பேசுவார். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, உங்களுடைய கண்ணீர் எல்லாம், உங்களுடைய அழுகை எல்லாம் ஆண்டவரின் செவிகளை கண்டிப்பாக எட்டும். தொடக்க நூல் புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 9 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகாரும் இஸ்மயேலும் சாராளால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். நடைபழகிய அந்த சிறு குழந்தையோடு ஆகார் பெயர்செபா பாலை நிலத்திலே அலைந்து திரிந்தார். கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணீரும் இருந்தது, அதுவும் தீர்ந்து போனது. பிள்ளையை ஒரு புதருக்கு அடியிலே கிடத்திவிட்டு ஆகார் கூக்குரலிட்டு அழுதாள். கூக்குரலிட்டு அழுதாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகார் கூக்குரலிட்டு அழுதால் கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். சத்தமா அந்த அம்மா அழுவுது, சாமியே, இப்படி நீ கைவிட்டுட்டியே சாமியே. கூக்குரலிட்டு அழுதால் கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆகாரின் கண்களை கடவுள் திறக்க நீருள்ள ஒரு கிணற்றை அவள் கண்டாள். அதில் தண்ணீர் எடுத்து தாகம் தீர்த்து தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தால் ஆண்டவர் அவரை பார்த்து, ஆகார், அஞ்சாதே, உன் பிள்ளை வழியாக நான் ஒரு பெரிய இனத்தை தோன்றச் செய்வேன் என்று பேசிய பிறகு கடவுள் அவனோடு இருந்தார். கடவுள் இஸ்மயேலோடு இருந்தார், அவனும் வளர்ந்தான் என்று நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம். நாம் கூக்குரலிட்டு அழுதாலும் சரி, வேதனையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நின்றாலும் சரி, வேதனையோடும் பெருமூச்சோடும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபித்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக, நாம் கேட்பதை கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக மாற்றித்தரக்கூடியவர் நம்மை படைத்தவர் தான். எசாயா புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். சுவர் பக்கம் திரும்பி ஆண்டவரிடம் மன்றாடி தேம்பி தேம்பி அழுதார் என்று 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எத்தனை நபர்கள் நம்மிடம் வந்து ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும், எத்தனை நபர்கள் நம்மளை திடப்படுத்த முயற்சித்தாலும், உடைந்து போன நம்முடைய உள்ளத்தை ஒட்டி நம்முடைய வாழ்வை மறுபடியும் மீண்டும் தூக்கி நிறுத்துகின்ற நபர் நம்மை படைத்த ஆண்டவர் தான். எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, உன் உழைப்பிற்கு ஏற்ற பயன் கிடைக்கும், உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்று கடவுள் நமக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை கண்டிப்பாக கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 21வது அதிகாரத்திலே 3, 4 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனி சாவு இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அழுகை இருக்காது, முன்பு நடந்தவை எல்லாம் மறைந்து போகும் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கடவுள் உங்கள் கண்ணீரை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றி தருவார், உங்கள் துன்பங்களை எல்லாம் அகற்றுவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு
தொடர்ந்து வாழுங்கள். கண்களை மூடி நான் சொல்லுகின்ற சிறு ஜெபத்தை மறுபடியும் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆரோக்கிய மாதாவே, ஆரோக்கிய மாதாவே, என் கண்ணீரை துடைத்தருளும். என் கண்ணீரை துடைத்தருளும். என் எதிர்காலத்தை வளப்படுத்தும்.